நாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர், தலைமையேற்றிருக்கின்ற இளஞ்சிங்கம் எம் இளங்கவி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலை வகிக்கும் கேடிசி பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் புளியங்குடி பணிமனையை சார்ந்த எஸ் தங்கவேலு அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்களே, ஜிகாத் கமிட்டியின் மாவட்ட செயலாளர் தாவூத் பாய் அவர்களே, யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களையும் எண்ணிக்கொள்ளுங்கள். காலம் போகவில்லை, இரவு 12 ஆகிவிட்டது. இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி முப்பெரும் விழாவினை ஆரம்பம் செய்கிறோம். இந்த முப்பெரும் விழா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வடநத்தம்பட்டியில், இந்த நெல்லை மாவட்டத்தின் ஒரு மூலையில் நடைபெற வேண்டும் என்று பசுபதி பாண்டியன் அவர்கள் வெளியில் இருந்த காலத்தில் ஒரு முறையும், அதற்கு பின்னால் பல முறையும் இளங்கவி அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். சுமார் 8 மாத காலம் நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்த போது அவர் எழுதுகின்ற கடிதங்கள் எல்லாம் விடுதலை பெற்றதும் எங்கள் ஊரில் நீங்கள் ஒரு கூட்டம் பேசியாக வேண்டும், அது எந்த வகையில் போட்டால் போலீஸ் பர்மிஷன் வரும் என்று அதில் ஒரு சட்ட சிக்கல். பிஜேபி காரர்களுக்கு என்றால் உடனே கொடுத்து விடுவார்கள். நான் வருகின்ற வழியில் தென்காசியில ரயில் இறங்கி வரும்போது பார்க்கிறேன், தென்காசியில் பிஜேபி ஊர்வலம் 30ஆம் தேதி என்னைக்கு 30ஆம் தேதி இந்த மாசத்துல பிஜேபி ஊர்வலம். 28ஆம் தேதி அடுத்த மாசம் எங்கேயோ என்னமோ ஊர்ல ராமபம் வீரநல்லூர்ல இந்துமணி கூட்டம். இன்னைக்கா யார் இந்து முன்னணியா? அதுக்கெல்லாம் வீட்டுக்கு போய் லைசன்ஸ் கொடுத்துருப்பான், கொடுத்துருப்பான். எவன் நம்மளை பிறந்தானோ, எந்த சமூகத்தால் நாம் பிளவுபட்டோமோ பிரிவுபட்டோமோ அவனை கொம்பு செய்வதுல உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஜனாதிபதி ஆபீஸ்ல இருந்து சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரே ஐடியால இருக்கு. சரி, முப்பெரு விழான்னு போட்டுக்கிறேன்னு சொன்னாரு இளங்கவி. போட்டுக்க தம்பிங்க. உத்தம திருநதியின் உதய தின விழா, டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தின விழா, சிறை சென்றவர்களுக்கு பாராட்டு. எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எதுக்குப்பா ஜெயிலுக்கு போனாங்க? அவங்களுக்கே தெரியாது. இந்த நாட்டுல நம்ம வீட்டுல தூங்குறதுக்கு உரிமை கேட்கிறோம். இப்ப டாக்டர் ராமதாஸ் அரசுன்னு ஒன்ன என்ன பண்றான்? அப்காண்ட் ஆயிடும். நம்மளை தொலாவாம் போலீஸ். நம்ம ஒரு பெரிய எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தெரியும், நம்ம வன்முறையாளர்கள் அல்ல, நம்மளால ஒன்றும் செஞ்சிட முடியாது, நாம ஒன்றும் செய்யக்கூடிய மனநிலையிலும் இல்லை, சூழ்நிலையிலும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அரெஸ்ட் பண்றான்னு கோட்டையில இருக்கிறவன் ஒரு உத்தரவை போட்ட உடனே இவன் தான் ஒரு ஆள் வீட்டு போயிருப்பான். ஒருத்தனும் சிக்கலையா பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு 4 வேலை பிடிச்சவன். இவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன்டா, இவன் ஆர்எஸ்எஸ்காரன்டா, இவன் ஜிகாத் கமிட்டிக்காரன்டா உள்ளதில் இருப்பான். என் பக்கத்து செல்ல ஒரு 4 பேரு திருச்சி மத்திய சிறையில 4 பேர் இருக்கிறான். யாருன்னு கேட்டேன். பாகிஸ்தான் உளவாளிகள் தான். ஆனா பெரியாளுகள் சொல்றாங்க. நான் பாகிஸ்தான்காரனாச்சே உளவாளிங்கிறான். உளவு பார்க்க வந்தவன்லாம் முட்டா பள்ளி அனுப்பான். நல்ல புத்திசாலியாகவும் விவரம் தெரிஞ்சவனாகவும் விஷயம் தெரிஞ்சவனாகவும் வல்லுநர்களாகவும் இருப்பான். அவனை பாக்குறதுக்காக அவனை நான் பார்க்கணும்டா அப்படின்னு எனக்கு கார்டு ஆபீசர் ஒருத்தர் கொடுத்துருப்பான். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர அவனை கூப்பிட்டு காலையில 8 மணிக்கெல்லாம் ரெடியாரு, நான் போய் இந்த பாகிஸ்தான் உளவாளிகளை பார்க்கணும். இவன் லத்தி கிட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தான். என்னடா லத்தி தூக்கிட்டு வரான்னு நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணி டோப்பி கிப்பியெல்லாம் போட்டு ஸ்டென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு, உளவாளி பெரிய படிப்பாளி ஜனாதிபதிக்கே வேண்டியதான், அவனை போய் என்ன விஷயம் கேட்கலான்னு போனா பைத்தியக்கார செல்ல 4 பேர் இருக்கான். அங்கேயே போயிட்டு அங்கேயே கண்டுபிடிச்சான். என்னடா இவனுக்கு போய் ராஜஸ்தான்ல இருந்து லாரியில லோடு மேனா வந்திருக்கிறான். அவனை வேதாரண்யத்துல இறக்கி விட்டுட்டு லாரிக்காரன் போயிட்டான். லாரிக்கு வேதாரண்யத்துக்கு இந்த ஆயில் எடுக்க வர்றான்ல, நரிமணம் பெட்ரோல் எடுக்கிற குரூட் ஆயில் எடுக்க வர்றான். லாரியில வந்தவனை விட்டுட்டு போயிட்டான். மொழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தவனை லவக்குன்னு தாவி காயிதே மாவட்ட போலீஸ் புடிச்சு 4 பாகிஸ்தான் உளவாளிகள் கைது. பேப்பர்லாம் படிச்சிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி.
ஏடா பாகிஸ்தான்காரன் தஞ்சாவூருக்கு எதுக்குடா வரேன் மொழி தெரியாம? உங்க ஊர்ல உழவு பார்க்கறவன் உங்களை சார்ந்தவனா தான் இருக்க முடியும். மொழி தெரியாம வந்து உங்க ஊர்ல உழவு பார்த்து என்ன பண்ண முடியும்? தினமலர், தினப்பரன் இவன் எல்லாம் ஒன்னா புழுதான். அப்புறம் நான் அந்த ஒரு ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வேதாரண்யத்துக்கு எழுதினேன். இவன் 4 பேரும் இந்தியாக்காரன், இவன் முஸ்லீமே அல்ல, இவன் பாகிஸ்தானுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கு காது குத்தி இருக்குது, எல்லாம் ஹிந்து பேர் சொல்றான், இவனெல்லாம் இந்தியாக்காரன், இவனுக்கு மொழி தெரியல, அவன்கிட்ட தோத்த இன்னொரு கைதி புடுங்கி திண்டா கூட சூப்பரண்டு கிட்ட சொல்ல தெரியல, அவன் ராஜஸ்தானி பேசுறான் அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் எய்டு போர்டுல இருந்து ஒரு ராஜஸ்தானி மார்வாடி ஒரு வயலை வர சொல்லி அவன் பேசுறதை கேட்டு எழுதி எல்லாம் அனுப்பிச்சு விடுதலை பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அங்கே விடுதலை பண்ணும்போது 4 ரூபா கையில கொடுத்துட்டான், ஊர் போய் சேருங்கடான்னு. எப்போ வெள்ளக்காரன் காலத்துல பிக்ஸ் பண்ண பேட்டா மாத்த மாட்டான். 4 ரூபாய்க்கு உங்க அப்பன் வீட்லயே பஸ் ஓடும், அவனு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறான். அவ்வளவு அவனெல்லாம் நீதிபதி பாருங்க. என்ன நாடோ நாசமா போச்சு. எல்லாம் உதச்சாதான்டா சரியா வருமா, வேற எதுக்கும். அந்த 4 ரூபாய் தூக்கிட்டு அவன் போய் பட்டிக்கு சாப்பிட்டு போட்டு நடந்தே வந்திருக்கான். எங்க வந்திருக்கான்? வேதாரண்யத்துல இருந்து நடந்திருக்கான் பாருங்க. ஒரு 60-70 கிலோமீட்டர் நடந்து தஞ்சாவூர் எல்லையை கடக்கும் போது தஞ்சாவூர் போலீஸ் லவக்குன்னு தாய் பிடிச்சு அதே ஆளை 4வது நாள் நாங்களும் உளவாளிகளை பிடிச்சோம் அப்படின்னு பேப்பர்ல போட்டு ஒரு 3வது நாள் காலையில பாக்குற எல்லாம் அந்த அழுக்கு துணியோட உள்ள வரேன். என்னடா இப்பதானே விடுதலை பண்ண? அவரே இப்ப ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டு இப்படி எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு இவனுக்கு தெரியாது, ஏன் வெளியே வர்றான்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாது, எதுக்கு பிடிக்கிறோம்னு போலீஸுக்கு தெரியாது. எல்லாம் ஒரு சத்தியமா எந்த போலீஸ்காரும் உன்னை போய் பிடிக்கணுங்கிற நோக்கத்தோட இருக்க மாட்டான். என்ன பண்ண முடியும்? நாய்க்கு வாக்கப்பட்டான், போலீஸ் என்னைய RSS ஆபீஸ் குண்டு வச்ச அன்னைக்கு நான் தான் போய் குண்டு வச்சேன் அப்படின்ட்டான். உடனே 1:45 வெடிக்குது. எனக்கு எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு வர்றாரு அந்த எஸ்பி. நானு காரைக்கால் கடந்து போறதுனால ஒரு நாகப்பட்டினம் எஸ்பி திரிபாதின்னு ஒருத்தர், அவர் என்கிட்ட பேசிட்டு காரைக்கால்ல மதியானம் எங்களோட சாப்பிட வரேங்கிறார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு வன்னியர் சங்க ஊழியர் கூட்டத்துல நான் போய் பேசி போட்டு மதியானம் சாப்பிடும் போது நான் வெஜிடேரியன், நானும் வெஜிடேரியன் தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து சைவ சாப்பாடு சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2:10 ரேடியோ செய்தி சொல்லுவோம். அது திருச்சி ரேடியோ. அது அப்படி திருகினேன். RSS அலுவலகத்தில் குண்டு வெடித்து 12 பேர் சாவு. பழனி பாபா என்பவர் போலீஸ் வெடி போட்டிருக்கிறார். என் பக்கத்துல எஸ்பி உட்காந்து என்னடா கமிஷனரே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் புலனாய்வு செய்யறவர், அவரே 3 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. ஆல் இந்தியா ரேடியோ பாப்பார பைய 1:40 வெடிச்ச டிவி 2:10 என் பேரையும் சேர்த்து அடிக்கான். இன்னும் குண்டுதான் வெடிச்சுச்சா கட்டடமே இருந்துச்சான்னு கண்டுபிடிக்கவே 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள இவன் ஸ்டுடியோவுக்கு போய் செய்தியாகி வேகமா படிக்கிறான். மாலை முடத்துல பேரை போட்டான். பழனி பாபா என்ற தேச துரோகியை கைது செய்யணும் உடனே வால் போஸ்ட் அடிச்சுட்டான். உடனே ஒரு குமரி அனந்தன் ஒரு கொளுத்த நாய் அவன் ஒருத்தான் கைது ஒண்ணுங்கிற. ஒரு என்னடா நடந்தா ஒண்ணு தெரியுத நாய்ங்க வழக்கமா குலைச்சோம். நம்மள தேச துரோகியும் தான், நான் ஆமாடாங்குதுவேன். சட்ட விரோதியும் தான், ஆமாடாங்குறேன். என்ன பண்ண போறேன்? இப்ப நான் தேசத்தோட நேர்த்தியா இருக்கனால எனக்கு ஜனாதிபதி பட்டமா கொடுக்க போறேன். ஒண்ணு செய்ய போறது. 125வது முறையா என்னைய தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள வைக்கிறான். எங்க கொண்டு போய்? திருச்சி மத்திய சிறையில். என்ன சொல்லி வைக்கிறான்? திருவையாறுல ஐயாரப்பன் கோயிலை உடைக்கிறதுக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தேன். இவன் லவக்கு தாய் பிடிச்சான். ஆத்த பேசிட்டு இருந்தேன், அவன் கிடையாது, நானா பேசிட்டு இருந்திருக்கேன், இவன் பிடிச்சான். அப்புறம் அந்த திருவையாறு மேஜிஸ்ட்ரேட்ட சொன்னேன், இது இவன் 5வது வாட்டி என்னைய லவக்குன்னு தாய் பிடிக்கிறான். 4 மாசத்துக்கு முன்ன மயிலாடுதுறையில பஸ் ஸ்டாண்ட்ல நின்று மாரியாத்தா கோயில் அடிக்க பேசும்போது லவக்குன்னு தாய் பிடிச்சிருக்கான். பெருந்துறையில நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பெரியார் மாவட்ட போலீஸ் லவக்குன்னு தாய் பிடிக்கிறான். அந்த ஊர்ல காளியாத்தா கோயில உடைச்சு போயிருக்கேன். அதுதான். அப்புறம் பொறையாறுல ஐயப்பசாமி கோயில உடைக்க போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிருக்கேன், லவக்குன்னு தாய் பிடிச்சான். இங்க ஐயாரப்பன் கோயில நானும் 5 டாக்டரேட் வாங்கினேன். ML வரைக்கும் படிச்சிருக்கேன். இவ்வளவும் படிச்ச நானு ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசி மாட்டிக்கிட்டேன். என்ன வருத்தம் பூராம பஸ் ஸ்டாண்ட்ல நின்று மறுக்கா பேசுவேன். டிக்டேட்டட் பை ஒன் சிங்கிள் மேன். மேல இருந்து ஒருத்தன் டிக்டேட் பண்றான், இவன் எழுதுறான், இவனுக்கு என்ன செக்ஷனே தெரியாது. சும்மா ஒரு 153 ஏண்டிக்குவான்,
அரசாங்கத்துல அது முன் அனுமதியும் இருக்காது, ஒரு இளவும் இருக்காது. மேட்ச் சேட்டை கொண்டே விடுவான். எல்லாம் கவர்மெண்ட்ல முன் அனுமதி வாங்காம அது எப்படியா நீ ரிமாண்ட் பண்ணுவான், நீயும் பாக்குறியா? அவனும் மெக்கானிக்கலா உள்ள ஓடுதான். அப்புறம் நாங்க வக்கீல வச்சு பெயில வந்துருவோம். எதுக்கு பிடிச்சி போடுறான்னு அவனுக்கு தெரியாது, ஏன் வெளியே வாரேன்னு எனக்கு தெரியாது. 125வது ஜெயில உனக்கு வரேன். நானும் உள்ள என்ன கல்லா உடைக்க போறோம், ஜெயிலுக்குள்ள என்னங்க கல்லா உடைக்க போறோம். ராஜ வாழ்க்கை. ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவேன், உள்ள உட்காந்துப்போம். நமக்கு ஒரு டாக்டர் கொடுத்துருவேன், தேவைப்பட்ட 2 பேர் கொடுத்துருவேன், 2 ஆட்லி கொடுத்துருவான், சமையலுக்கு 2 பேர் கொடுத்துருவான், துணிஞ்ச வைக்க 2 பேர் கொடுத்துருவான். ஜாலியா இருப்பான். வேணுங்கிற வசதி இருக்கும். வீட்டுல எப்படி இருந்தோம்னா அப்படி குடுறான் கொடுத்துருவான். கூப்பிட்டு நம்ம டைப் படிச்சுக்கலாம், டிக்டேட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. உடனே நான் பேப்பர் எடுத்து மறுநாள் படிக்கிறேன். 8ஆம் தேதி படிச்சோன்னே 8ஆம் தேதி சாயங்காலம் முடிக்கிறான். 9ஆம் தேதி என்னை ரிமாண்ட் பண்ணிக்கிறான். 10ஆம் தேதி என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்ப அந்த வேலை போட்டான கலெக்டர், அவனுக்கு வேலை போச்சு. கோர்ட்ல பிக்சர் பாஸ் பண்ணிட்டா 77 பக்கத்துல 1/2 மணி நேரத்துல படிச்சு எழுதி இவரு எனக்கு கொடுத்தாராமா. முடியுமாடா? ஐஏஎஸ் படிச்சு யாரோ ஒரு பொம்பளை பேசி கேட்டு எழுதி கடைசியில் என்னாச்சு, விஸ்காஸ்ங்கிற சவுத் இந்தியா விஸ்காஸ்ன்னு எங்கேயோ மேட்டுப்பாளையம் பக்கத்துல ஒரு ஃபேக்டரிக்கு 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனதான் மிச்சம். அவன் கையெழுத்து போடும்போதே சொல்றேன், நீ ஒரு பிற்படுத்தப்பட்டவன், கையெழுத்து போடாத. பெரியார் அது என்ன காயிதே மில்லத் மாவட்ட கலெக்டர் கந்தன், அதை கையெழுத்து போட மாட்டேன்ட்டான் விவரமா. என்ன என்எச்ஏல போடும்போது கலெக்டர் கையெழுத்து போடணும். அவன் லண்டனுக்கு போறான், மாட்டின்ட்டான் பாப்பான். இவன் நம்மாலு பைத்தியக்கார கையெழுத்து போட்டான். பாப்பான் புள்ள தப்பிச்சுக்கிட்டா இவனுக்கு வேலை. உனி வாங்க முடியுமா அந்த வேலை? யாரோட பகையவோ தீர்த்துக்க உங்களை எல்லாம் இந்த குரங்கு குட்டியை போட்டு சூடு பார்த்த மாதிரி, குரங்கு தாம்பை நெருப்புல கைய வைக்காது, குட்டி கைய வைக்கும். அதுக்கு சுட்டோன்னு இது எடுங்க. இவனுகளை பலி கொடுக்கறது, இவங்க பலிகடாக்கள். கடைசிக்கு பிக்சர்ஸ் பாஸ் பண்ணோன்னா நம்ம டேமேஜோ டெஃபர்மேஷனோ போட போறோம். அதுக்குள்ள அந்த கலெக்டர் போயிட்டார். நான் பேப்பரை படிச்சு பாக்குறேன், இந்த மாதிரி காஞ்சி மடத்துக்கும் RSS அலுவலகத்துக்கும் குண்டு வைப்பேன் என்று 2 மாசத்துக்கு முன்ன பேசினாருன்னா, நான் உடனே ஜெயலலிதாவுக்கு எழுதினேன், அப்படியெல்லாம் நான் பேச கிடையாது. பேசினதாக ஒரு கேசட் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு. அப்புறம் அந்த அம்மா எனக்கு ஒரு திரைக்கு ஒரு தபால் எழுதினான், அரசு செயலாளருக்கு எழுதி, இந்த மாதிரி நீங்க அப்படி பேசல சொல்லி உங்களை அது கீழே நாங்க கைது செய்யல சொல்லி அந்த அம்மா கையெழுத்து போட்டு வரும். அது பொம்பளை எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். இது எந்த பேப்பருக்காரனாக்கு போட்டானா? போட மாட்டேன். ஏன் போட மாட்டான்? நான் தான் இந்து மதத்தின் எதிரியாச்சேன். உங்களை எல்லாம் கொல்ல வந்தவன், பாகிஸ்தானுக்கு உளவாளி, எதையோ சொல்லிட்டே இருப்பான். இந்த ஊர்லயே பிஜேபிக்கார நான் இன்னைக்கு நாளைக்கு என்னை பிடிச்சி வைவான், நான் தான் பாகிஸ்தான் உளவாளின் தான் என்னென்னமோ சொல்லுவான். பழக்கம் போல கத்திட்டு போடாம நானு விட்டுறது. RSS ஆபீஸ் கூட்டு படிச்ச அன்னைக்கு ஒடியாண்டானுங்க சிபிஐ ஆபீசர்லாம். உனக்கு வருத்தம் இல்லையா? ஹிட்லர் சாவுக்கு 6 ஆளுதான். ஓட்டே செத்து போனா எவனாவது அழுகு போனா? ஓட்டே தூக்கு போட்டான் அழுவானா? பில்லா ரங்காவுக்கு தூக்கு போட்டான் அழுவானா? நானும் வருத்தப்படலை, இன்னைக்கு வருத்தப்படல, இனிமேலும் வருத்தப்பட மாட்டேன். எங்க மக்கள் 4.5 லட்சம் பேரை 40 ஆண்டுகளில் தாய் விருத்தவர்கள் தான் உண்டாகட்டார்கள். எங்கள் இஸ்லாமிய பெண்களின் தாய்கள் 4.5 லட்சம் அறுபட்டது. எவ்வளவு வருஷத்துல? 47 வருட சுதந்திர வரலாற்றில் 4.5 லட்சம். இது அரசாங்கம் கொடுக்கிற புள்ளி கணக்குல வராது. எவ்வளவு? நான் முஸ்லீமா இருந்ததுனால நான் அரபு நாட்டுல இருந்து வந்துட்டேங்கிற ஒரு கணக்கு இவன் போடுறான். யாரு? இந்த பாப்பா. நாங்க முஸ்லீம்களாக ஏன் ஆணும்? பக்கத்துல இருக்கிற புளியங்குடி, தங்கரம்பந்தல், பொத்தல் புதூர், இவனெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் அரபு நாட்டுல இருந்து கப்பல் அப்படி வந்துட்டாங்க. ஒரு காலத்துல இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களாக, பள்ளர்களாக, பறையர்களாக எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருக்க கூடும் இல்லையா? இவன் கொடுமை தாங்க. இவன் எங்களை சூத்திரன் தேவடியாமங்க. சூத்திரன்னா தேவடியாமங்க. கோயிலுக்குள்ள போகும்போதே நீ எந்த கோயிலையும் போய் பார், இது ஒரு சவால். நீ போய் ஐயா பசுபதி பாண்டியன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லு. அந்த பேர்லயே அவன் கண்டுக்குவான். பசுபதி பாண்டியன் பேரு. சுப்பிரமணிய ஐயர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணு என்ன பண்ணி அவன் தட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான்னு தெரியுமா? சூத்திரவாலே நமகாய நமகா. பாத்தியா? இந்த வேச்சி மகனால் ஏற்படுகிற தீட்டிலிருந்து நீக்குவாயாக இல்லைன்னு சொல்லு. ஒரு வாக்கம்
இந்த தேசி மகனால் ஏற்படுகிற தீட்டிலிருந்து நீக்குவாயாக. உங்க அம்மாவை தேசின்னு சொல்லும் போது நீ அதை பக்தியா கையை கொடுத்து இப்படி வாங்கி நக்கி தலையில ஏதால அடிக்கப்பட வேண்டியவன் அவர்கள். அதே பிராமணன் போனா சூத்திரவாத சமுதாய நமகமா இப்படி போடுவான். இந்த பிராமண சூத்திரவாத சமுதாய நமகன் பிராமணன் நம்மளுக்கு சொல்றான். பிராமணன் போனா பிரம்ம தேவையே நமகமா இப்படி போடுவான். உனக்கு இப்படி எடுத்து அப்படி போடுவான். பாத்திரிக்கா கை தைல் பார் கேட்டா சத்து முத்திரைமா செருப்புல 4 காத்து உங்க அம்மாவை தேவடியாங்கிறான். அதை பக்தியா வாங்குறேன். எங்க பள்ளிவாசல்ல எங்க அஜரத்து எங்களை கூத்துறேன் தேவடியாமையன்னு சொன்னார்னா அந்த ஆள் தாடி மத்துல ஒண்ணு இருக்கு, அது கிழிச்சு கீழே போட்டு நிற்கும். பாய் சகோதரன் அஸ்ஸலாமு அலைக்கும் அணைக்கணும், கட்டி முத்தம் கொடுக்கணும் தோளோட சோல். தெரியுமா? இப்படி ஒரு இழிநிலையிலிருந்து நீங்கிய எங்கள் முன்னோர்கள் உங்களில் ஒருவராக இருந்து நானெல்லாம் பள்ளன்னு சொல்லுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் பள்ளர்களாக பழியர்களாக இருப்பது பெருமை. நாங்கள் அதை கேவலமா நினைச்சுக்கிறோம். இன்று வரை எங்கேயாவது ஒரு ஆதி திராவிடனை ஒரு முஸ்லிம்கள் தாக்கியதாக ஒரு சம்பவம் உங்களில் யாராவது சொன்னால் உங்களுக்கு ₹1,00,000 சொல்லி. உங்களை அடிக்காத ஜாதி கிடையாது, எல்லாம் உங்களை அடித்தான். சுத்துப்பத்துல இருக்கிற கிராமத்துல எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஒரு ஆதி திராவிட கிராமத்தை பூண்டு கொளுத்தனா, அவன் தாலையை கொளுத்தினா, அவன் கொண்டு பிள்ளையை பிடித்து கற்பழித்தான்னு ஒரு சம்பவத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ₹1,00,000 தருகிறேன் சகோதரர்கள். சொல்லு, ஏன் செய்யல? அவன் ஏயா செய்யல? ஏன்? அவனுக்கு அந்த ரத்தப்பா. அதான் உங்கள ஒருவனா இருந்துதான் அந்த மதத்துக்கு கிறிஸ்துவனாகவோ இஸ்லாமியனாகவோ மாறினா. விடுபட்டவர்கள், லிபரேட்டட், நாட் கன்வெர்டட், லிபரேட்டட், விடுபட்டவர். உங்களால ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? இங்க வயதான பெரியவர்கள் இருக்கீங்க, ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க. 60-70 வருடம் ஆண்ட பெரியவர்கள் எல்லாம் கூட தெரிகிறீர்கள். எங்கேயாவது ஒரு கிராமத்தை முஸ்லிம்கள் புகுந்து ஆதி திராவிடர்களை, பல்லர்களையோ பறையர்களையோ கக்கிலியர்களையோ சாணார்களையோ தாக்கியதாக ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் சகோதரர்களே. அல்லது இந்தியாவின் எந்த பகுதியிலாவது காட்டுங்கள். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். உங்களை அடிக்காத ஜாதி இல்லை. என்ன? தேவர்கள் அடிச்சிருக்காங்க, நாடார்கள் அடிச்சிருக்காங்க, வன்னியர்கள் அடிச்சிருக்காங்க, எல்லாம் அடிச்சிருக்காங்க. உங்க வீட்டை கோச்சிருக்காங்க. நாங்க கொஞ்சம் செஞ்சிருக்கோமா? சொல்லுங்கய்யா. எங்கேயாவது ஒரு சம்பவம் செய்ய மாட்டாங்க. அவன் செய்ய மாட்டான். எப்படியா செய்வான்? நீங்க ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போ, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு பள்ளக்கி பறச்சின்னு சொல்லு, வெளியே நின்றுவானா? சொல்ல மாட்டான். அதே நீங்க உங்க இந்துக்கள்னு சொல்ற இன்னொரு ஒரு தேவர்கள் வீட்லயோ நாடார்கள் வீட்லயோ கவுண்டர்கள் வீட்டுக்குள்ளேயே போய் சொல்லு, அங்கே நில்லடி அப்படிங்கிறான். கண்டவனு செருப்பு காலத்து தலையில வச்சு வந்துறான். ஆனா உன்னை சகோதரனா ஏற்று தாயாதிகளா ஏற்று வாழ்ற நாங்க எங்க பள்ளிவாசமனுக்கு கொட்டடிக்கும் போது உன்னை கூட்டிட்டு வரான் அந்த பிஜேபி. யாரு? எந்த பிஜேபிக்காரன்? எவன் உன்னைய தூத்துறேங்கிறானோ, எவன் உன்னைய வேசி மகன்கிறானோ, எவன் உன்னைய தீண்டத்தகாதவனாக ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தூர வீசினானோ, எவனும் பிறவியை இழிவுபடுத்தினானோ அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ தான் எங்க பள்ளிவாசம் கிட்ட கொட்டடிச்சு வர. ஏன்னா சண்டை குடிச்சா நீ நானும் குத்தி குடிச்சா அவ்வளோ இல்லையா? நாங்க எங்கேயாவது ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை ஒரு இந்துக்களுடைய சாமி கும்பிடுற கோயில்ல தடுத்திருக்கிறதா ஒரு சம்பவத்தை சொல்ல சொல் போலீஸ் ரெக்கார்ட்ல. நாளைக்கே இந்த மாவட்ட எஸ்பி சொல்ல சொல், இந்த இந்தியாவை மாற்றிக்கிட்டு நான் இங்கிலாந்துக்கே குடி போயிரு. இது என் தாயின் மீது ஆணை, நான் மனதின் இறைவன் மீதான். எனக்கு இந்த இந்தியா வேணாம்டா. எங்கேயாவது நீ சாமி கும்பிடும்போது வந்து நாங்க நின்று குடிச்சு போட்டு கொட்டடிச்சு தடுத்து நிறுத்துறான் அப்படின்னு நாங்க தடுத்திருக்கோமா? பழனி மலைக்கு 100 பேர் தினம் போறான் நடந்து, தடுத்திருக்கானா முஸ்லீமு? ஐயப்ப சாமி கோயிலுக்கு தினம் 1000 போறேன், தடுத்திருக்கானா முஸ்லீமு? மாரியாத்தா கோயில் தேர், காளியாத்தா கோயில் தேர் முஸ்லீம் தடுத்திருக்கானா? தடுக்க மாட்டான். இந்த RSS காரன் நாய் இங்க போனா மட்டும் தடுக்கிறாங்களாம். ஏன்? இந்த நாய் சும்மா போக மாட்டான். ஒரு கள்ளத்துக்கு வீசினான், அடுத்த இந்துக்களுக்கே ஆபத்துங்க. என்னடா நீ இந்துங்கிற? இந்தியாவுக்கு இந்து மதம் சொந்தமா? இந்தியாவுக்கு சொந்தமானது எந்த மதமும் இல்லை. இஸ்லாமும் சரி, இந்து மதமும் சரி. கைபர் போலன் கணவாய் வழியாக வரும் பொழுது சற்று முன்பு பேசிக் கொண்டிருந்த போது ஆசிரியர் அவர் பேர் என்ன, நம்ம இல்ல இவரு நம்ம கூட வந்தவர திருத்தம்பி, ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாரு கனகராஜ். ஏப்பா இந்த பல்லேன்னு எப்படிப்பா வந்துச்சுன்னு நான் கேட்டேன். பறையர்கள் தான் தெரியும், பறை அறித்தவன், அரசனுக்கு செய்தி சொல்ல வந்தவன். இந்த டிவி மாதிரி அந்த காலத்துல
அது சொன்னா பள்ளங்களில் பள்ளத்தாக்குகளில் வெள்ளாமை செய்து கொண்டிருந்த மக்கள், மருத நிலம் குறிஞ்சியில வாழ்ந்தவன் குறவர்கள். அதுதான் முருகனை வணங்கினான். அந்த முருகன் குரத்திய திருமணம் செஞ்சான், ஒரு புரட்சி செஞ்சவன். முருகனை கடவுளா பின்னாடி ஆக்கப்பட்டாலும் கூட முதலில் கம்யூனிசத்தை போதித்தவன் முருகன் தான் வரலாற்றிலே. முதல் என்ன பண்றான், அவங்க அப்பங்கிட்ட உலகத்தை சுத்திட்டு வரான்னு இவன் போய் உண்மையாலுமே மயில ஏறி போய் சுத்திட்டு வர்றான். அப்ப ஏதோ ஒரு உலகம்னு அதை சுத்திட்டு வர்றான். வந்த உடனே இவங்க அண்ணங்காரன் பக்கத்துல நின்றுக்கிட்டு இல்ல உலகத்தை படத்தை ஒண்ணி சுத்தா போதுன்னு பக்கத்துலயே ஜாலரை அடித்த உடனே அவனுக்கு மாம்பழத்தை கொடுத்த உடனே முருகன் உண்மையா உழைச்சிட்டு வர்றான். எங்கயா மாம்பழம்றான். சிவபெருமான் சொல்றாரு, உங்க அண்ணன் உன்னை விட புத்தியாளி. ஏன்டா நான் உண்மையாலுமே உலகம் சுத்திட்டு நீ வெத்து வேர்வை நிலத்துல செஞ்ச வேத்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு கொடுக்காத கூலிய பக்கத்துல இருந்த ஜாலரா குடிச்சா ஓடா நீ அப்பனும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நேரம் எங்க ஊருக்கு தான் கோழிச்சு வந்துட்டான். ஆக உழைப்பவனுக்கு ஏற்ற ஊதியம் கேட்டவன் தான் முருகன். அழகன் அங்குங்கிற விகுதி சேர்ந்தது. இப்படி அவனை நாளடைவில் இவனுக்கு கற்பனை கதைகள்லாம் சொல்லி அதை இந்த சங்கராச்சாரியார் ஏற்றுக்க மாட்டான். இந்த செத்து போன சங்கராச்சாரியாரும் சரி, இப்ப சாகாம உத்திரோடு இருக்க 2 பேரும் சரி, இவன் முருகன் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான். ஏன்னா அதெல்லாம் நீட்டுட்டான், குளத்தை கட்டிட்டான். இந்த குறவர்கள் வாழ்ந்தது குறிஞ்சி மலை சார்ந்த பகுதிகள். அதுக்கு அடுத்து மருதத்துல பள்ளம், மலையில வாழ்ந்த மக்களுக்கு அடுத்து பள்ளத்துல பள்ளத்தை உழுது கொண்டிருந்த மக்கள் தான் பள்ளர்கள். வெள்ளாமை செய்து கொண்டிருந்த வேளாளர்கள், பல மக்களுக்கும் உணவளித்தவர்கள். இந்த நாடோடிகள், வந்தேரிகள், ஆரிய பார்ப்பன துரோகிகள் கைபர் போலன் கணவாயாக வழியாக மத்திய ஆசியாவின் இடைப்பகுதியில் இருந்து பாகிஸ்தான் வழியில உள்ள நுழையிறான். நுழைஞ்சு இங்க வரும்போது ஆடு மாடோட நுழைஞ்சான் அந்த நாய். நாடு நடப்போட நாமெல்லாம் இருந்தோம் ஆதி திராவிடர்களாக. அதே தப்பு. திராவிடர்களுக்கு முந்தி வாழ்ந்த பிரி திராவிடியன், திராவிடர்களுக்கு முந்தி வாழ்ந்த நம்ம மூதாதைகள். முதுகுளத்தூர் அங்க பாத்தீங்கன்னா, முதுகுளம்னா யாரு? நம்முடைய மூதாதைகள். அத முதுகுளத்தூர் களத்தூர்னு வண்டி போட்டான். முதுகுளம்னா உடனே ஆதி திராவிடர்கள் சேரு போதேன்னு அதை பொல்லூட் பண்ணிவிட்டான். சரி, அப்படி ஆதி திராவிடர்கள்னா திராவிடர்களுக்கு முந்திய பரம்பரை, உலகத்தின் மூத்த குடிகளாக வாழ்ந்தவர்கள் தான் நீங்கள். இந்த மண்ணை ஆண்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். அவனை இந்த வந்தேரிகள் வரும்பொழுது ஆடு மாடு அவர்களிடம், நாடு நடப்பு நம்மிடம். இன்று ஆடு மாடுகளோடு நாம், நாடு நடப்புகளோடு நாடோடிகளோடு தேவடியாக்கள். இதுதான் இன்றைய நிலை. நம்ம இன்னைக்கு நம்ம தேவடியா பிள்ளை ஆயிட்டோம். ஒரிஜினல் தேவடியால தாய் ஆயிட்டான். எப்படி போயிருக்காத அறியா, இழிவு, அறியா, படிப்பின்மை, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. யாரு சொன்னாலும் கையை தட்டி அவன் புறத்தால கொஞ்சம் பேர் போய் நமக்குன்னு ஒரு தலைமை இல்லாதனால வந்தவனெல்லாம் வித்தான், வந்த விலைக்கு வித்தான், வந்த விலைக்கு வித்தான். கடைசியில் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரனும், ஆதி திராவிடனா கடைசி நிமிஷம் 10 மில்லி சாராயம் கொடுத்தா போதும் தான் சீப்பா நினைக்கிறான். 10 மில்லி சாராயம் கொடுத்தா எங்க வேணா ஓட்டு போடுவேன்னு உன்னை நினைக்கிறான். அதே 10,000 மில்லியை எனக்கு கொடுத்தா ஓட்டு வாங்கிட முடியுமா? அவனை நான் 78 கேள்வி கேட்பேன் இல்லையா? ஏன் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை உங்க மனசுல ஏற்றி நீங்க என்னவோ ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இங்க வந்த மாதிரியும் இவன் இங்க நாட்டு நடப்போடு இருந்த மாதிரி, ஒரிஜினலா இந்த மண்ணை ஆண்ட மக்களே நீங்கள் தான். உங்களிலிருந்து ஒரு பகுதியினர் நாங்கள் பிரிந்து கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் போனோம். இன்று கூட நீங்கள் உங்கள் மதத்தில் எந்த மதத்தை தழுவி வாழ்வதிலும் நாங்கள் தடையாக இல்லை. இன்று பார்ப்பானனை தவிர எந்த ஜாதியோடும் நாங்கள் ஒத்து போக தயார். அதன் பின்னால் தான் டாக்டர் ராம்தாஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து வன்னிய தங்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இனம் உங்களுக்கு ஆதரவாக திறந்திருக்கிறது. ஒன்று இஸ்லாமியர்களும், அது மிகப்பெரிய இனமாக 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் இல்லையா? பசுபதி பாண்டியன் தான் தமிழ்நாடு கூட இன்னைக்கு தெரிய வச்சது யாரு? டாக்டர் ராமதாஸ். யார் அவரு? ஒரு வன்னியர் புறப்பட்டு 15 நாள் பசுபதி பாண்டியனை நான் 8 மாசம் ஜெயில இருக்கும்போது கேட்கிறாரு, உங்களுக்காக போராடுறேன். நான் தான் சொல்றேன், நானா டாக்டர், நான் கோர்ட்லயே வெளியே வந்துடுறேன். எனக்கு ஜெயிலுக்கு போறது ஒரு சுகமான அனுபவம். அதனால நான் ஜெயில இருக்கிற பெருமையாகவும் என்ன அது என்னுடைய ஓய்வு காலங்களாகவும் நான் நினைக்கிறேன். நான் கோர்ட்லயே வந்துடுறேன். பசுபதி பாண்டியனுக்கு போராடலாங்கிறார். உடனே கிளம்புங்க டாக்டர். நான் தான் ரயில் ஏற்றி விடுறேன். இவர் ரயில் இங்க வராது, அரெஸ்ட் ஆகிறாரு. அப்புறம் நாங்க போராட்டம் பண்றோம். எத்தனை வன்னியர்கள்? 12,000 பேர் சிறை சென்றார்கள். 37,000 பேர் மீது 307 வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள். 37,000 வன்னியர்கள் மீது வழக்கு. சகோதரர்களே,
பசுபதி பாண்டியன் சிறையில் இருப்பதால் 12,000 பேர் சிறைப்படுத்தப்பட்டார். டாக்டர் ஒருத்தர் இல்லையா, பழம் பத்தி எரிஞ்சிச்சு, பல பக்கம் என்னென்னமோ ஆச்சு. எந்த காலத்திலேயாவது, எந்த சமயத்திலேயாவது, எந்த இனமாவது உங்களுக்காக இந்த மாதிரி வாதாடி வந்திருக்கிறதா சகோதரர்களை பார்த்தீர்களா? சிந்திச்சு பார்த்தீர்களா? ஒரு இனம் உங்களுக்காக வாதாட கிளம்பி தன்னை அர்ப்பணித்து தன்னை சிறைப்படுத்தி கொண்ட ஒரு தலைவனை நீ கண்டதுண்டா? அவரை பாராட்டினீங்களா? வெளியே வந்து ஒரு மாசம் பாராட்டினீங்களா? பாராட்டு. சும்மா நான் உங்களுக்காக உங்க தலைவனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்கேயோ பிறந்த ஒரு திண்டிவனத்துல பிறந்த ஒரு வன்னியர் டாக்டர் கிளம்பி வந்து மதுரையில எங்கே தூத்துக்குடியில அரெஸ்ட் ஆகி உள்ள போய் ஜெயில 15 நாள் இருந்து அவங்க இனமெல்லாம் அவருக்காக போராடி அவங்கள 12,000 பேர் ஜெயிலுக்கு போய் ஒரு 37,000 பேர் வழக்கு மன்றத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா? இது மாதிரி எப்பவாவது நடந்திருக்கா? உன்னை வெட்டி போட்டு குத்தி போட்டு ஜெயிலு கோர்ட்டுக்கு அலைய வச்சிருக்கானே ஒழிய உனக்காக தன் இனத்தை அழிச்சவன் எவனாவது இருக்கானா? இனியாவது உங்கள் நண்பர் யார், எதிரி யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வர்ற அரசியல் கட்சிக்காரன் வர்றானா உட்கார வைத்து என்ன, ஆனா உஷாரா இந்த நேரத்துல இளைஞர்களை நீங்கள் விழிப்புணர்வு பெறவிடாவிட்டால் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வு பெற மாட்டீர்கள். இங்குள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் ஜிகாஸ் கமிட்டிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். எங்கள் இனம் என்றும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற ஆதி திராவிடர்களும் இந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் நெல்லை மாவட்டத்துல ஒண்ணு சேர்ந்தா நம்மள வேற யாராவது அரசியல் கட்சி இங்க ஜெயிச்சிட முடியுமா? அப்புறம் ஏன் நீ சேர மாட்டீங்கிற சொல்லு. எவன் ஒன்னிய உள்ள நுழையாதேங்கிறான். எவன் அட பண்ணி போய் ஒரு குளத்துல குளிக்குது, அந்த குளத்துல நீ குளிச்சா தீட்டுப்படுதுங்கிறான். பண்ணி குளிச்சா பார்த்தா பரவாயில்லைங்கிறான். அது என்ன வராத சாமி தான் வந்துட்டு போச்சுங்கிறான். பண்ணி ஒரு அருவருப்பான மிருகம். அந்த மிருகம் குடிச்சா கூட வராக சாமிங்கிறான். நீ குடிச்சா வராதரா சாமிங்கிறான். உனக்கு அப்பவும் சூடு தோரணை ஏறலைன்னா எப்பத்தான் திருந்துறது? இப்படியே நம்ம புள்ள குட்டிய தலையிலையும் மண்ணாளி போடணுமா? அது நமக்கு கேவலமாக சூடு வர வேண்டாமா, சுரணை வர வேண்டாமா? வந்துச்சு 2-3 தலைவர்களுக்கு. அப்படி சூடு துறனையோடு வெளிவந்தவன் தான் பசுபதி பாண்டியன் போன்ற உண்மையான தியாகி. நீங்க வேணா பாத்துங்க, இன்னும் 2 மாசத்துக்குள்ள நான் வெளியே அடிச்சிருவேன். இல்லைன்னா அவர் வெளியே எடுக்கிறதுக்கு வழி தெரியும். அதை நான் கரெக்டா அடிப்பேன். உங்க ஊருக்கு நான் பசுபதி பாண்டியன், இது குப்பை சட்டம். இந்த தடம் குப்பை ஒரு மற்ற கோர்ட்டுக்கு வர்றதுக்கு தான் கால தாமதம். வந்துச்சா 3ஆம் நாள் முடிச்சு போச்சுக்காத. அதுக்கப்புறம் பசுபதி பாண்டியனை கைது செய்த அதிகாரியை சிறையில் வைத்து காட்டுகிறேன். இது என் தாயின் மீதான இது என் தாயின் மீதான. எந்த அதிகாரி பசுபதி பாண்டியன் மீது தவறான புகாரை சொல்லி சிறைப்படுத்தினாரோ அதே அதிகாரி பசுபதி பாண்டியன் வெளியே வந்த 6 மாதத்தில் சிறைக்குள் அவன் இந்த நாட்டில் உள்ள எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவனை சிறைப்படுத்திய காட்டுவேன். இது உங்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற வாக்குகள். நீ ஓட்டு போடுவதில்லை, உன் ஓட்டை கொண்டு போய் எந்த வேட்சி முண்டைக்கும் போட்டுக்கோ. உங்க ஓட்டே எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்க ஓட்டை கொண்டு போய் எந்த தாட்சிக்கு போடு, வேசிக்கு போடு, எந்த கழுதைக்கும் போடு. உங்க ஓட்டு நாங்க கேட்டு உங்க ஊருக்கு எந்த காலத்திலும் வரமாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை மட்டுமல்ல, நாங்க உங்கள் இன விடுதலைக்காக, உங்கள் சுய உணர்வுக்காக, சுயமரியாதைக்காக, உங்களுடைய தாழ்ந்த நிலை இழிநிலை நீங்க நாமெல்லாம் ஒரு சமத்துவம் நோக்கி பிறந்து வந்த மக்கள் தான் நாங்களே ஒழிய உன் ஓட்டு பொறுக்கிகள் அல்ல. உங்க ஓட்டே எங்களுக்கு வேண்டாம். சத்தியமா இளங்கவி இந்த ஊர்ல ஓட்டு கேட்காது. என்ன நீ எந்த தேசிய முண்டையும் கூப்பிட்டு போட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஓட்டு தேவையில்லை. நாங்க ஒரு 10 வருஷ டார்கெட். வன்னியர்களும் முஸ்லீம்களும் ஒண்ணு சேர்ந்தோம்னா ஒரு 18 மாவட்டத்துக்குள்ள எங்களால எதையாவது கட்டுப்படுத்த முடியும். ஒரு 80 சீட்டை 18 மாவட்டத்துல எங்களால 12 மாவட்டத்துல 80 சீட்டை பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அது இன்னொரு 3 வருஷம் வேலை செஞ்சோம்னா பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஒரு 140 சீட்டை வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் 2 பேர் ஒண்ணு சேர்ந்தா போதும். சென்னை, செங்கல்பட்டு, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, சேலம், தர்மபுரி, ஒசூர், அரூர், பெரியார் மாவட்டத்தின் ஒரு சில பகுதி, தஞ்சையின் சில பகுதி, முக்கால் பகுதி தஞ்சை மாவட்டத்துல, திருச்சி மாவட்டத்தின் தஞ்சை மாவட்டத்தின் முக்கால் பகுதியும், திருச்சி மாவட்டத்தில் 1/4 பகுதியும், சேலம் போன்ற பகுதிகளும் சேர்ந்து இஸ்லாமியர்களும் வன்னியர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்தால் போதும். ஏன்னா நாங்க 120-130 சீட்டை பிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களை இல்லாம எவனும் மந்திரி சபை அமைக்க முடியாது. அவ்வளவு கூட வேண்டாம். நாங்க ஒரு 60 சீட்டை பிடிங்கிட்டாலே இவங்கெல்லாம் யாரும் மந்திரி சபை அமைக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். அதனால ஜாதி அடிப்படையில் தான் நாங்க போராடுவோம். நான் எங்க இஸ்லாமிய மக்களுக்காக தான் பிறந்திருக்கேன். அவனுக்கு தான் நான் பாடுபடுவேன். அவனுக்காக நான் உயிரை கூட கொடுத்தேன். எனக்கு நேரம் கிடைச்சா நான் உங்களுக்கு போராடுறேன். எனக்கு வேஷமெல்லாம் போட தெரியாது. நான் காந்தி தாத்தா புள்ள, நான் தேசியா, அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம்
உங்க திருடங்க சொல்ற வார்த்தை திருடனுங்க. நான் சத்தியமாக முஸ்லீமுக்கு பாடுபட வந்தவன், முஸ்லீம் இனத்தின் விடுதலைக்காக வந்தவன். அந்த நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எங்களுடைய தாயாதிகளாகிய உங்களுக்கும் பாடுபடுவேன். இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. செப்டம்பர் வந்திருக்கோ நோட் எடுக்கோ என்னமோ பண்ணிக்கோ. நான் இந்த இந்தியாவின் விடுதலைக்கோ இந்திய நலனுக்கோ அவளெல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாதுடா. என் மக்களுக்கு தான் என்னால செய்ய முடியும். உங்க மக்களுக்கு செய்ய உங்க பசுபதி பாண்டியன், வன்னியருக்கு செய்ய டாக்டர் ராமதாஸ், இப்படி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தலைவர் வரட்டும். தேவமாருக்கு ஒருத்தர் வா, நாடாருக்கு ஒருத்தர் வா. நாம சேர்ந்து நம்ம பங்க ஜாதி வாரியான விகிதாச்சார அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும் இல்லையா? இந்த இடஒதுக்கீடு சமாச்சாரம் கூட பேராசிரியர் பேசிக் கொண்டிருந்தார். மகாத்மா காந்தி உயிரோடு இருந்த போது குயின்ஸ் கவுன்சில் இருந்து அழைப்பு வருகிறது, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அமைக்க ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், அடிப்படையை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், அடிப்படையை தயார் பண்ண வேண்டும். உடனே அம்பேத்கர் தான் அப்ப அதிகமா படிச்சவர். 4 டாக்டரேட். இங்க இந்த லோக்கல் கோடம்பாக்கத்து டாக்டரேட் அல்ல, கொலம்பியா யூனிவர்சிட்டி அமெரிக்காக்கார அன்னைக்கு கொடுத்தாயா நீ இந்த கோடம்பாக்கத்து டாக்டரேட் நினைச்சிடாத. என்ன இந்த அக்னியை கண்டுபிடிச்சிருக்கான ராக்கெட்டு, அதை கண்டுபிடிச்சவன் ஒரு முஸ்லீம் சொல்றான், அபுல் கலாம். அவங்க முன்னோர் யார் தெரியுமா? ஒரு ஆதி திராவிடர். தெரிந்து கொள், அவங்க தாத்தன் ஒரு ஆதி திராவிடர். அதனால நமக்கு அறிவு இல்லைன்ட்டு இல்ல, பாப்பான விட நல்ல அறிவு தான். நம்ம மாவட்டத்து பையன் ஒருத்தன் மாவட்டத்திலே முதல் மார்க் வாங்கினா, நான் கூட அவன் படிப்பு செலவெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லி இப்ப சொன்னேன்ல, அதே பாப்பான இருந்தா கட்ட வேலை கேட்டிருப்பான், கட்ட வரல குடுறான் இருப்பான். அவன் எந்த கல்லூரியில் அவன் அமெரிக்கால போய் படிச்சாலும் சரி, லண்டன்ல போய் படிக்க விரும்பினாலும் அவனுக்கு எல்லா வசதிகளும் நான் செஞ்சு தரேன். நம்ம வருஷம் படிச்சு வரட்டும். உங்களை எவன் அதிக மார்க் எடுத்து வரையோ வா, அதுக்காக ஃபெயில் ஆயிட்டு வராத. நான் என்ன பண்ண முடியும்? ஃபெயிலா போனவன ஒன்றும் செய்ய முடியாது. ஓரளவு உங்க இதுக்கு 10 வருஷமா ஆதி திராவிடர்களுக்கு 14 வருஷம் 80ல இருந்து நான் ஒருத்தன் தான் பெரியார் மாவட்டத்தில் உள்ள கோவிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ள கரட்டடி பாளையத்தில் ஆதி திராவிடர்களுக்காகவே ஆண்டவர் தொழிற்பயிற்சி நிலையம் என்று ஒன்றை கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். என்னை பார்த்து இந்த அயோக்கியத்தை சொன்னார்கள் ஜாதி வெறியன், என்னை பார்த்து இந்த அயோக்கியத்தை சொன்னார்கள் மதவெறியன். எந்த கோயில போய் இதுக்கு போட்டு நான் மதவெறியன்றேன்? நான் மதவெறியன் தான், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. என் மதத்துல நான் வெறியனா தான் இருக்கேன். ஏன்னா என் மதத்துல நான் வெறியனாலாம், பின்ன நீயா வெறியனா இருக்க? உங்க குடுங்கள் தாங்காம நான் வெளியே வந்தேன், உன் இழிவு தாங்காம அதுல நான் வெறி பிடிச்சா பின்னோ. நான் மதவெறியன் தான். நான் இந்த தேசத்துக்கு துரோகம் விளைத்தேன். சமத்துவம் கிடைக்கும் வரை இந்த தேசத்துக்கு நான் துரோகம் விளைத்தேன். உனக்கும் எனக்கும் சம உரிமை, சம பங்கு. எப்படி இந்திரா காந்தியின் மருமகள் சோனியா காந்திக்கு ஒரு உயிர் பாதுகாப்புக்கு உண்டான முக்கியத்துவம் கிடைக்கிறதோ, அந்த முக்கியத்துவம் இந்த சாதாரண பெண்ணின் கற்புக்கும் கிடைக்கும் வரை இந்த தேசத்துக்கு நான் துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கேன். அதற்காக எனக்கு 70 முறை சிறை கொண்டு நிலுவையில் ஆடி என்னை சித்திரவதைக்கு இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். ஒரு ஆதி திராவிடவனை சமப்படுத்துவதற்காக 5000 ஆண்டுகள் கூட கிடைக்கல தயார். என் இன மக்களோடு நாங்கள் அழியவும் தயார். இந்த உறுதியிலே எந்த இனமும் உங்களுக்கு தர முடியாது. இந்த கருத்து உனக்கு அந்த சமத்துவம். சோனியா காந்தி பொண்டாட்டி ராஜீவ் காந்தி பொண்டாட்டிக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பு. உங்களுக்கு எல்லாம் ஸ்டேஷன்ல ஓட கருப்பு களவாடப்படுதுன்னா அந்த ஸ்டேஷனை உடைக்கிறதுல முதல் ஆளாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதற்காக என்னை சூக்கில் கொண்டு விடுகிறது என்றால் அந்த சூக்கு கயிறை முத்தமிடவும் நான் தயாராக இருக்கிறேன். அதற்கெல்லாம் அஞ்சிய மக்கள் இருந்தாங்க. உங்களின் கற்புக்காக, உங்களின் நல்வாழ்வுக்காக, உங்களின் பாதுகாப்புக்காக எந்த இன போராட்டமானாலும் எங்களை அழையுங்கள். எத்தனை 1000 மக்களோடு வர வேண்டும் என்று சொல்லுங்கள். அத்தனை 1000 மக்களோடு நாங்கள் வந்து நிற்கின்றோம். அதற்கு அஞ்சியவர்கள் அல்ல நான். உங்களுடைய இன விடுதலைக்காக, உனக்கு ஒரு இழிவு வராமல் இருக்க, உன் பெண்களின் கற்புகள் களவாடப்படாமல் இருக்க நாங்கள் அஞ்சுவதில்லை. உங்களுக்கு என்றும் குரல் கொடுக்க. நீ ஓட்டு போட வேணாம். எங்க முன்னோர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வருகின்ற இழிவு எங்களுக்கும் வர வேண்டும். நீ அதுக்காக எங்க இஸ்லாம் மதத்துக்கு வந்துடலாம் உன்னை நான் கேன்வஸ் பண்ணல. அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நாங்க படைப்புகளை வணங்காத கூட்டம், நாங்கள் படைப்புகளை வணங்குகிற கூட்டம் நீங்கள். அதுதான் ஒரு இந்துவுக்கும் முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம். என்ன, நீங்க படைப்புகளை வணங்கிடுறீங்க, நாங்க படைப்புகளை வணங்க மாட்டேங்கிறோம். படைப்புகள் கல்லு மண்ணு கழுத குதிரை குரங்கு எதை கண்டாலும் வணங்க சொல்லி கத்துக் கொடுத்தான். நாங்க பார்த்த என்னடா இதை நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாங்க படைப்புகளையே வணங்க மாட்டோம், படைத்தவனை மட்டும் வணங்குவோம் என்று கிளம்பியவர்கள் முஸ்லீம். நீயே பாம்பை கண்டாலும் சாமியை கும்பிட்டுக்கிற, சரி பாம்பு சாமி கும்பிட்டுக்கிட்ட வீட்டுக்கு வந்துருச்சு, அடல நம்ம சாமி வந்துருச்சுன்னு ஆரோக்கிய தட்டு அடிச்சியா, அடிக்க தடி அடிச்சியா சொல்லு. ஒரு நாகபாம் வீட்டுக்கு வந்துருச்சாப்பா, நாடு வீட்டுல நிக்குது, என்ன பண்ணுவ? நம்ம சாமி நாகதேவன் வந்துட்டாரப்பான்னு ஆரத்தி தட்டு எடுத்து ஐயோ சாமி வாங்க உட்காருங்கன்னு பாய் போடுவியா? ஆரத்தி தட்டு தூக்குவியா, அடிக்க தடி தூக்குவியா? அது நாங்க வெளியவே அடிச்சு எரிஞ்சு போட்டோம். இது என்ன தப்பு?
என்ன தப்பு? எதை பார்த்தாலும் பாப்பா நம்மள்கிட்ட சுரண்ட ஆரம்பிச்சான். அவங்ககிட்ட இருந்து நாங்க விடுபடுறோம். வயசுக்குள்ள புள்ள கர்ப்பம் ஆகுது, பாப்பாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம நாத்தா போய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா அந்த உட்கார வழி உட்காந்துருச்சு. இன்ன நாள் தான் உனக்கு நல்ல நாள்னு வளகாப்புக்கு நாள் குறிக்கிறானா இல்லையா? அந்த நாள் பார்த்து நம்ம அப்பனாத்தா நம்ம ஒன்ன போய் கூட்டிட்டு வர்றான் வீட்டுக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு வரி வச்சு ஒழிக்கிறான்டாங்க. உள்ள பொறக்கலை, தலை கூட முளைச்சிருக்காது 5வது மாசத்துல. முழுத்தலையும் 7வது மாசம் தான் வருது. இது அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு வரியை போட்டு வளகாப்புக்கு ஒரு நாள் குறிக்கிறான், கூட்டிட்டு வர்றோம். புள்ள பிறக்குது, பிறந்தவொடனே நாள் குறிக்க ஜாதகம் மேல அந்த பாப்பா வந்துட்டு போறோம். அந்த பாப்பா அந்த புள்ள பிறந்த நேரம் சரியா இல்லையா, கழிப்பு இருக்குதா இல்லையா, அப்பனுக்கு நல்லதா தாய் மாமனுக்கு நல்லதா, வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு, கொடி சுத்தி பிறந்துருச்சு, தாலி சுத்தி பிறந்துச்சுன்னு 1008 குழப்பம். அதுல கொஞ்சம் காட்டு புரிஞ்சு வச்சேன். சரி, காது குத்தணும், அதுக்கு ஒரு நாள். அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அதுக்கு இந்த நாய்கிட்ட போய் நாள், அதுக்கு ஒரு தச்சனை. அப்புறம் பிள்ளைக்கு தோறு ஊட்டணும், குலதெய்வம் கோயில வச்சு, அதுக்கு ஒரு நாள். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல விடணும். இந்த பாப்பாண்ட நாளுக்கு நட்சத்திரம் குறிச்சு பள்ளிக்கூடத்துல விடுறோம். புள்ள வயசுக்கு வந்துருக்கு. ருது ஜாதகத்துக்கு இந்த நாய்கிட்ட போய் நிற்கும். நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்ததுக்கு இந்த நாய்கிட்ட போய் 4 நட்சத்திரம் குடிச்சிட்டு வரோம். என்னடா அது? அப்புறம் அவங்கிட்ட 4 நட்சத்திரம் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் புள்ள பெருசாகி கல்யாணம் ஆகுது. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவன்ட்ட போய் பொருத்தம் கேட்டுக்கிட்டு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஜோசியா 2 பையன். இவன் மாப்பிள்ளை பக்காரன் ஒருத்தன், பொண்ணு வீட்டுக்காரன் ஜாதக பரிமாற்றம் பண்ணிக்கிறான். எல்லாம் பார்த்து வச்சு கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறான். கல்யாணம் நாளை குறிச்சா நம்மட்டோட விடுறாங்க. வந்த கால் நடுறதுக்கு ஒரு நேரம், முகூர்த்த கால் நட ஒரு நேரமா, முகூர்த்த நாளுக்கு ஒரு நேரமா. சரி தொலைறான்னா முகூர்த்த நேரம்னு ஒண்ணு வைக்கிறான். சரி இதோட விட்டு தொலைவானா அவளை தொடணும்னா காந்தி முகூர்த்தத்துக்கு இவன்ட்ட நேரம். விட்டு செத்து தொலைஞ்சா கருமாதிக்கு இவன்ட்ட. அட கருவில உண்டாகி கருமாதி வரைக்கும் உங்ககிட்ட கறந்துட்டு போறா. எந்த நோண்டி வந்தால் பட்டாசு வெடி. 600 கோடி ரூபாய் பட்டாசு அநியாயமா வெடிக்கிறாங்க ரோட்ல. யார் பொல்லு பூசணிக்காய் தூக்கி போய் நடு ரோட்ல வர ஏன் ஒரு 10 பேருக்கு பங்கு வை, நல்லா இருக்கும் தேங்காய், அழகா ஒரு ஆயுதாவோட நம்ம கூப்பிட்டு அதை சாப்பிடுங்க. நடு ரோட்ல அடிக்கிறான், அதை போய் பொறுக்க போறேன். எங்க முஸ்லீம்க வீட்டுல எவனாவது வந்து தேங்காய் அடிச்சு பொறுக்க சொல்லி செருப்பு பிஞ்சு போயிடும். வீட்டுல விருந்து கொடுத்து விட்டா கூட தட்டுல என்ன பண்ணுவான், நல்லா பொலன்னு ஒரு துணியை வச்சு இப்படி பொத்தி, யாருக்காவது தாவத்து விருந்து வச்சான்னா இப்படி தட்டுல பொத்தி தான் கொடுத்து விடுவான். ராஜா வீட்டுல இருந்து வர்ற மரியாதை மாதிரி இப்படி தட்டுல வருங்க, தூக்கி வீசி பொறுக்கி எடுத்துக்க சொல்லு, செருப்பு பிஞ்சு போயிடும். தன்மானம், சுய உணர்வு எவ்வளவு நம்மளாச்சு. நல்ல ஹைஜீனிக்கா இருக்கிற தேங்காயை கொண்டு தரையில அடிச்சு அழுக்காச்சு அதை பொறுக்க விட்டு ரசிக்கிறான். அதையும் பெருமையா நம்மால் பொறுக்கி திங்கிறான். திங்காதரானா நம்மளை மதவாதிங்கிறான். அதுதான் மதவாதம் என்றால் அந்த மதவாதியாக நான் இருப்பதில் பெருமைப்படுகிறேன். அந்த மதவாதியாக நான் இருந்தே தீருவேன். இந்த இன மக்களின் விடுதலைக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த 100 ஆண்டுகளும் சிறைகளிலேயே கழிக்க வேண்டுமானால் பெருமையாக செலுக்கிறேன் சகோதரர்களே. பொறுக்கி திங்க வேண்டாம், இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம். எனக்கு ஒரு சமத்துவம் கிட்டியது. எங்களை பார், நாங்க எப்படி கட்டி அணைக்கிறோம். உன்னை எவனாவது ஒருத்தன் கட்டி அணைக்கிறான், அப்படி வெட்டி விடுறான். போயிட்டு வணக்கங்க, ஏன் கட்டி புடியா கைய கோச்சுறா, தீட்டு பொட்டா தீட்டு பட்டா பாவம், என்னடா பாவி, உங்க அம்மா இந்த வாயில பேத்து போட்டாளா? சமத்துவம், சகோதரத்துவம், அந்த காற்றையே நீங்கள் இன்னும் சுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அதை சுவாசிக்க விடாமல் தடுக்கிறார்கள். உங்களை மாதிரி இன மக்களோடு சேர்ந்து எங்கே விழிப்புணர்வு ஊட்டி விடுவோம்னா, பழனிபாபா வந்து உங்க ஊர்ல கலவரம், என்ன கலவரம் வந்து எத்தனை கலவரத்தை பார்த்து போட்டா வேற என்னமோ உங்க ஊர்ல அமைதியா இருக்கிற மாதிரியும் சொல்லு. கலவரம் பண்ணணும்னா இந்த ஊருக்கு வர வேண்டியதில்லை. கலவரம் பண்ணணுங்கிற ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன்னா டிஐஜி சிஐடி மேல தூங்க முடியாது, டிஜிபியும் தூங்க முடியாது. கலவரம் தான் செய்யணுங்கிறவன் பப்ளிக் மேடைக்கு, பொது மேடைக்கு வரமாட்டான். அதுக்கு வழி இருக்கு. எங்கெங்க மூட்டி விடணும்னு தெரிஞ்சா வைக்கிற இடத்துல வச்சு விட்டா தூங்கிடுவீங்களா நீங்க? மறையலாம். இன்னும் நீங்கள் என் மறு முகத்தை பார்க்கவில்லை. இன்னும் இப்ப கூட அரசாங்கத்துக்கு நான் சொல்லிட்டு போறது, ஏதோ 125 வாட்டி உள்ள பிடிச்சி போட்ட பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன இன்னொரு 2-3 வாட்டி தான் பொறுப்பேன். அதுக்கப்புறம் என்ன டிட்டாச்மெண்ட் யாராவது இருந்தா கேசட் எடுத்தீங்கன்னா டிஜிபி சொல்லிடு. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இது மனித உரிமை கழகத்துக்கு இந்த 129 அரசையும் காமிச்சிருக்கேன், 126 அரசையும் காமிச்சிருக்கேன். அங்க இருந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாவத்தை நான் பேச சொல்லி போடுவேன். அப்புறமா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கா. இந்த மக்கள் சாவதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மக்கள் சாவதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அநியாயமா என்னை ஒரு கொலைகாரனாக்குவது அரசாங்கமும் அடக்குமுறையும் தான் தெரியும்.
அதுதான் என்னுடைய இறுதி முடிவாக இருக்கும். அந்த நேரத்துல நீ சந்திக்க போற பாரு, அப்பதான் ஒரிஜினல் பழனி பாபாவை சந்திப்பாரு. இப்ப நான் உள்ள போனா ஒரு பஸ்ஸை கொளுத்த விட மாட்டேன், ஒரு ரயிலை கொளுத்த விட மாட்டேன், எங்க வயல போஸ்ட் எடுத்து கூட ஒத்த விட மாட்டேன். நானா போவேன், நானா ஃபைட் பண்ணுவேன், நானா வெளியே வந்துடுவேன். இல்ல இது உனக்கு ரொம்ப தோதா போச்சு, இந்த ஒரு மாசம் இங்க வந்து ஒரு நாள் இங்க வடநத்தம் கூட்டத்துல பேசணும்னா 10 மாசம் ஜெயில இருக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கிறான், நம்ம 2-3 ஜாதி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு கவர்மெண்டே பிளான் பண்றான். ஏன் யோசனை பண்ணிப்பார். ஆதி திராவிடர்களாகிய நீங்களும் இஸ்லாமியர்களாகிய நாங்களும் ஒன்றாக திரண்டு விட்டால் இந்த மாவட்டத்துல இந்த போலீஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? முடியுமா? முடியாது, முடியாது. என்ன மக்கள் சக்தி அவ்வளவு பெரிய சக்தி. இப்ப எந்திரிச்சு வாசிக்கிட்டோம்னா இங்க வந்திருக்கிற போலீஸா என்ன வீடு போய் சேர்ந்துருவாங்களா? முடியுமா? நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல, சொல்றேன். சொல்லுப்பா, என்ன முடியுமா? உன் பலம் உனக்கு தெரியலடா தம்பி, உன் பலம் உனக்கு தெரியல. அதனால யான பலம் தனக்கு தெரியாதால அங்குசத்துக்கு அடங்கி போகுது. அரசாங்கங்கிற அங்குசத்துக்கு அடங்கிடுறேன். ஏன் உன் பலம் உனக்கு தெரியல. நீ பெரிய பலாமரத்தையும், அது என்ன நல்ல மரம், பலுவுள்ள மரம், வைரம் பாஞ்ச மரம், தேக்கு மரத்தையும் இழுத்தெறியது யானை. அது சின்னோண்டு அங்குசம் வேப்பங்குச்சியில முருங்கை குச்சியில செஞ்ச அங்குசத்துக்கு பயந்து. ஏன் தம்பதான் அது தெரியாது. வெகுஜன மக்கள் நாம் திரண்டெழுந்தால் இந்த அரசாங்கம் தாங்கிருமா, இந்த ராணுவம் தாங்கிருமா? தாங்க முடியாது. ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இல்லைங்களா? உங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு எல்லா கிராமத்திலும் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு பள்ளிவாசலையும் போய் நீங்க அணிவிக்கலாம். உங்களுடைய எல்லா விதமான நியாயமான கோரிக்கைகளுக்கு, சட்ட ரீதியான அணுகுமுறைகளுக்கு எங்களுடைய ஜிகாத் அமைப்பு உங்களுக்கு பின்பலமாக இருக்கும். அதுல நான் சத்தியமட்டி சொல்கிறேன். இன்று முதல் இந்த தேவேந்திர குல வெள்ளாளருங்கிறதே கூட நம்மளை இழிவுபடுத்த அவன் வச்ச பேர் தான். எப்படி ஹரிஜன், ஒரு ஹரிஜனண்டா, ஹரிக்கு பிறந்தவன் யாரு? ஹரி. ஹரி யாரு? விஷ்ணு. விஷ்ணு அதனால ஹரி. இந்த காந்தி வந்து வைஷ்ணவ தத்துவங்கிற ஜாதியை சேர்ந்தவன். அது ஏன் சிவசன்னன் சொல்ல வேண்டியதான? சிவபெருமான் பிள்ளைங்க சிவ வழிபாடு தான் இங்க இருந்து. திராவிடர்களுக்கு அப்புறம் வந்தவர்கள் சிவ வழிபாடு. இதை இந்த வைஷ்ணவ கடவுளை ஆரியம் கொண்டு வந்தான். விஷ்ணுவை கம்காட்டுல வச்சுக்கிட்டு வந்தான். வந்தத இது விஷ்ணுன்னு வச்சான். ராஜாக்களை பிடிச்சான். ராஜாக்களுக்கு சாராயத்தை ஊத்தி விட்டான். சோமக்குடி பானம் தண்ணி மயக்கத்துல ராஜாக்கள் ஏமாந்தான். ஏமாந்த உடனே ராஜாக்களை என்ன பண்ணா, இந்த சாமியெல்லாம் கும்பிடாத, நாங்க வச்சிருக்க சாமியை கும்பிடுனா. என்னடான்டா, இதுக்கு பேரு பிரம்மாண்டா. இதுக்கு என்னடா வேலைன்னா, படைக்கிற தொழில் பிரம்மன்னா. இன்னொரு சாமி தூக்கி வச்சான். இது என்னடா, இது விஷ்ணு. இது என்னன்னா, இது காக்கிற கடவுள்னா. அப்ப எங்கூர் சிவபெருமான் அவரை அழிக்கிற கடவுள் போட்டான் கையில. நம்பால் நம்பி நம்பூர் சிவபெருமான் அழிக்கிற கடவுள். இவன் கொண்டு வந்தது காக்கிறது, படைக்கிறது. அதையாவது நேர்ல நம்மள்ட்ட கொடுத்தானா, நீ டைரக்டா கும்பிடக்கூடாது, அதுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, இதுக்கு பேர் லட்சுமி, அதுக்கு பேர் சரஸ்வதி, அதை கும்பிடுட்டான். அதுக்கு எங்கேயாவது கோயில் கட்டி வச்சானா? அதுவும் இல்லை. மொத்தத்துல அரிசியா அதை வாங்கி பூமியை உனக்கு ஊறி தள்ளி விட்டான். நீ அதை புடிச்சுக்கிட்டு எங்கேயோ பிறந்த ஒரு வைஷ்ணவ கடவுளின் அவதாரமான ராமனை இந்தியாவின் கடவுளாக கொண்டு வர பார்க்கிறான். 2% பிராமணர்கள், குறிப்பாக ஜெயலலிதாவின் ஐயங்கார் பிராமணர்கள், ஐயங்கார், அந்த ஐயங்கார் வகுப்பினரின் கடவுளான விஷ்ணு என்கின்ற வைஷ்ணவ கடவுளின் அவதாரமான ராமனை நம் இந்தியாவின் கடவுளாக, ஆதி இனத்தின் கடவுளாக கொண்டு வர பார்க்கும் பொழுது அதற்கு அவர் சொன்ன கதை, முஸ்லிம்க பள்ளிவாசல் எடுத்து கோயிலை கட்டி போட்டான்னா, நீ உண்மையாலுமே அந்த கோயில் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் உனக்கு 100 கோயில். நீ உன்னுடைய ராமன்கிற தன்னுடைய இனக்கடவுளை, உன் கடவுளை மீறி அவன் உள்ள நுழைக்கிறதுக்காக இந்த நாய்கள் அடித்துக் கொண்டார்கள். நரசிம்மராவ் போன்ற சிவபக்தர்கள் தடுக்க நினைத்தார்கள், முடியவில்லை. விபி சிங் என்ற விஸ்வநாத் பிரதாப் சிங் போன்ற சிவபக்தர்களுக்கும் இந்த அத்வானி போன்ற வைஷ்ணவ கடவுளை வணங்குகின்றவர்களுக்கும் ஏற்பட்ட போட்டியில் தான் அப்பாவி இஸ்லாமிய மக்களாகிய நாங்கள் எங்கள் தாலிகளை பறிகொடுக்க வேண்டியது. அப்போ இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், முகலாய பாபருக்கும் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்த பாபருக்கும் ஆரிய ராமனுக்காக இந்திய பெண்களின் தாலிகள் அறுபடக்கூடாது என்று சொன்னோம். பாபர் மசூதி இடிபட்ட போதும் என்னைத்தான் சிறைப்படுத்தினார்கள். RSS ஆபீஸ் இடிபட்ட போதும் என்னைத்தான் சிறைப்படுத்தினார்கள். இனி சீன நெடுஞ்சுவர் இடிபட்டாலும் என்னைத்தான் இந்த அரசுகள் சிறைப்படும். உனி மண்டையால எங்கேயாவது மண்டையை போட்டான்னா அன்னைக்கு இனி என்னைத்தான் பிடிச்சு மூடுவான். ஏதாவது ஒரு வகையில உங்கள்கிட்ட நான் வந்துடக்கூடாது, உங்க இனமும் எங்க இனமும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல யார் இன்ட்ரெஸ்டா இருக்கானோ இல்லையோ
கவர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன் நீங்களும் நாங்களும் சேர்ந்துட்டா இவனுக்கு பொழப்பு போச்சு, இவன் உங்களை சுரண்டி திங்க முடியாது, இவன் உங்கள்ட்ட இருந்து ஏமாத்தி திங்க முடியாது, நம்ம உரிமைகளை நாமளே அடைஞ்சிருவோங்கிறதுனாலதான் இந்த நாய்கள் நம்ம எல்லாம் பிரித்து வைக்க பார்ப்பார்கள். அதிலெல்லாம் நீங்கள் ஏமாந்து விடாது. என்னமோ தஞ்சாவூருக்கு நான் போனதுனால ஒரு கலவரம் வர பார்த்துச்சாமா புடிச்சு உள்ள மூடிட்டீங்கிறான் தஞ்சாவூர் கலை. 100 பேர் மகாமகத்துல செத்தானே, அன்னைக்கு காரணம் இந்த விஸ்வ இந்து பரிஷத்தும் பாரதிய ஜனதா தான் ஜெயலலிதா சொன்னால இந்த கலைக்கு எவனா ஒருத்தனை பிடிச்சாம 100 பேர் மகாமகத்துல செத்தானே, என்னால ஒரு செடி குடி கூட சாகல. இன்னைக்கு 25 லட்ச ரூபா கட்டி டேமேஜ் சுட்டு போட்டிருக்கேன். அடுத்த மாசம் என்ன வாங்கிடுவேன் நான். 100 பேர் காவுக்கு அதே தஞ்சாவூர்ல இதே கலெக்டர் தான் இருந்தான். காரணம் யாரு? விஸ்வ இந்து பரிஷத்தும் பாரதிய ஜனதாவுங்க. இந்த கலெக்டர் ஒரு வயலையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கானா? ஒருத்தன் பேர்லயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கானா? போட மாட்டான். ஏன்? பாப்பான் செஞ்சான்னா ஒரு சட்டம் நம்மால செஞ்ச. பசுபதி பாண்டியனை கொண்டு போய் இங்க உள்ள வச்சிருக்கிற என்ன கட்சிக்கோ ஓட்டு போட்டுக்கோ, ஏன்னா திமுக காரன் கூட சேர்ந்துக்கோ. இப்போ வைகோ பாத்தியா, முதல்ல திராவிடம் பேசினாரு, இப்ப போய் என்னடா சங்கராச்சாரியர் ஆட்சி ஆயிட்டு வரா. எவனடா நம்புறது நாட்டில்? ஆறு அந்த சங்கராச்சாரியார், அவனுக்கு உனக்கு என்ன சொல்லு? சங்கராச்சாரியாருக்கு ஒரு தங்கை மகள் உண்டு, செந்தாமரைன்னு அவ பேர். ஒரு ஆதி திராவிடனுக்கு அவன் கொடுக்க தயாரா? எனக்கு ஒரு வளர்ப்பு மகள் உண்டு, என் வளர்ப்பு மகளை நான் ஒரு ஆதி திராவிடனுக்கு ஒரு தேவேந்திர குல வெள்ளாளனுக்கு கட்டி கொடுக்க நான் தயார். ஆனால் சங்கராச்சாரியா தன் தங்கை மகளை ஒரு ஆதி திராவிடனுக்கு கொடுக்க தயாரா? கேட்டுட்டு வா பதில். நாளைக்கே நான் இந்து மதத்தை ஏற்றுக்கிறேன். கேட்டுட்டு வா, எவன் வேணா கேட்டுவான். அல்ல நாளைக்கு இந்த ராமகோபால, இந்த ராஜகோபால, இந்த பாப்பா கூட வரையா ஒருத்தனை போய் சட்டையை பிடிச்சி கேட்டுவா. நாளைக்கு இந்த ராமகோபாலனோட அக்கா புள்ளியோ தங்கச்சி புள்ளியோ உனக்கு கொடுக்க தயாரா? சொல்லு. ஒரே இந்துக்கள்ங்கிறான்ல, நான் எங்க இஸ்லாமிய பெண்களை ஒரு ஆதி திராவிடன் கொடுக்க தயார். இல்ல தாவூத் பாய் உனக்கு புள்ள இருக்கா? புள்ள இல்லையா? கமிட்டிக்கார யாருக்காவது புள்ள இருக்காப்பா? ஆதி திராவிடன் கொடுக்கறது ஒத்துக்கலாமா? சரிப்பா, எங்க பிள்ளைல 5 பிள்ளை நாங்க தர்றோம்ப்பா ஆதி திராவிடனுக்கு. பாப்பா வீட்டுல 5 பிள்ளை நீ கட்டிட்டு வந்துரு, இல்லாட்டி நீ இந்து மதத்தை விட்டு வெளியே இருக்க. என்ன சொல்றீங்க? உங்க பிள்ளைல 5 பிள்ளை நாங்க எங்க மக்களுக்கு கட்டிக்கிறோங்க, வசதி உள்ளவனுக்கு. என்ன பாப்பா இந்த பிள்ளைகள்ல ஒரு 4 பிள்ளைய கட்டிக்குவானா சொல்றான். சம்பந்தம் பேசுவான். நாட்டுல இந்து வேணா, ஒரு மசரும் வேணாம்டா, முஸ்லீமும் வேண்டாம். என்ன சொல்றான் கேட்டுக்கோ. செய்வோமா? சொல்லுங்க. ஊர் பெரிய மக்கள் இருக்கீங்களே, இந்த இதை செய்ய சொல்லுங்க. நாளைக்கு நான் இங்க இந்த ஊர்ல இருக்கேன், இல்ல நீ எப்ப தண்ணி குடிச்சினாலும் இந்த இலங்கை வீட்டு சொல்லு, நான் இங்க வர்றேன், இங்க வந்துடுறேன் நான். என்ன உங்க பிள்ளைகள் 5 பிள்ளைகளை நாங்க எங்க மார்க்கத்தை தழுவ வச்சு ஏத்துக்கிறோம், அல்லது எங்க பிள்ளைகள்ல ஆதி திராவிடர்களை மார்க்கத்தை தழுவ வச்சு ஏத்துக்கிறோம். இந்த பாப்பா என்ன கதை வேணா செய்ய சொல்லிட்டேங்களே, அசோமேதையாகம் கூட நடத்த சொல்லிட்டு குதிரையை விட்டால் மேயிரும். அசோமேதையாகம் அசிங்கமான சமாச்சாரம் உங்களுக்கு சொல்லப்படாது, இருந்து தொலைட்டோம். என்ன பொம்பளைங்க இருக்கீங்க, என்னம்மா இந்த நாய் என்ன கண்டிஷன் சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். என்ன இந்த சம்மதத்தை வச்சுக்கிறோமா கேளுங்க. நமக்குள்ள பரிவர்த்தனை. பாப்பானுங்க ஒரு 10 பேரு அவன் வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு வரட்டும் வேலைக்கு, நாங்களும் கூட்டிக்கிட்டு வர்றோம். ஆதி திராவிட மக்களோட சம்மதம் பேசுவோம், இந்து முஸ்லீம் கலவரமே இல்லாம பண்ணி போடுவோம். சொல்லுங்க, உங்க ஊர்லயே வச்சுக்குவோம். இலங்கை போய் கேட்டு வரியா? சொல்லு. அப்புறம் என்ன இந்து உனக்கு, அப்புறம் என்ன மதம் உனக்கு? சொல்லு, நான் ரெடி. இது நான் வணங்கும் அல்லாஹ்வின் மீது ஆணை, இதுக்கு மேல முஸ்லீம் ஆணையிட மாட்டான். தண்ணி போட்டு விட்டு அவன் அடிச்சுவா இவன் அடிச்சுவான்னு உனிய கூலிக்கு மாறி அடிக்க வைப்பானே தவிர மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்கள் மனப்பூர்வமா ஏற்றுக்க மாட்டான். உங்களுடைய இன விடுதலை, லிபரேஷன், இன விடுதலையே இஸ்லாமியர்கள் அல்லாத எந்த இனமும் உங்களுக்கு காட்டி விட முடியாது. எங்களோடு இணைந்து நில்லுங்கள். நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சங்கத்துக்கு கொடுத்திருக்கிற ஆதரவு அந்த அடிப்படையில் தான் டாக்டரும் நாங்களும் இணைந்து இப்ப எல்லா ஒரு ஜமாத்திலையும் ரெசல்யூஷன் போட்டு வர்றோம். தேவேந்திர குல வெள்ளாளர்கள் இனத்தை கூட அவன் தேவேந்திரன் சொல்லக்கூடாது. என்ன கள்ளன்னே நீங்க சொல்லிட்டு போலாம், தப்பு இல்லை. நம்ம எல்லாம் பள்ளர்கள், இந்த நாட்டின் பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த மக்கள். அப்பதான் நமக்கு பட்டா கிடைக்கும். எதுக்கு தேவேந்திர குலம்? ஏன்னா தேவேந்திரங்கிறவன் யாரு? போய் புராணத்தை திறந்து பாரு. நம்மள என்ன சொல்றேன், இவனெல்லாம் வந்து நம்மளாம் தேவேந்திர என்ன தேவேந்திரன் பெசம் வெள்ளாளன்னு சொல்லிட்டு போய. தேவேந்திரன் யார் வரலாற்றுல தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாப்பா இளங்கவி? தேவேந்திரன் தெரியுமா? தெரியுமா யாருன்னு? குருத்துறை. சந்திரன்ல ஏன்டா கலங்க ஏற்பட்டுச்சுன்னு கேட்டுப்பார். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான்.
படிப்புல சொல்றேன், அறிவியல் ரீதியா பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல படுது, அந்த நிழல் தான் கலங்கன்னு. இவனை கேட்டா அகல்யன்னு ஒருத்தர் இருந்தால, அகல்யை கல்லா போய் ராமன் கால் போட்டு என்னமோ முளைச்சு வந்தாரு. அவளுடைய மனைவி ஒரு மகா ரிஷி. அந்த ரிஷி கிட்ட அந்த தேவேந்திரன் இந்திரனும் சந்திரனும் போய் சேர்ந்தான். இந்திரனும் சந்திரனும் சேர்ந்தான். 2 பேரும் குருவா இருந்தாங்க, சிஷியனா இருந்தாங்க. அவன் மகா ரிஷி கௌதம முனிவர். இவனுக்கு அந்த குருவோட மனைவி அகல்ய மேல ஒரு கள்ள காதல் மனசுல. அயோக்கியம் வாத்தியார் கொண்டாட்டிய லவ் பண்ணிட்டான். எப்படியாவது அவளை கெடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, உங்களை வச்சுட்டு பேச வெக்கமா இருக்கு, இருந்தாலும் வேற வழியில சொல்லி தொலையணும். நானும் சொல்லாம விட்டேன்னா எவனும் உங்கள்ட்ட துணிச்சு சொல்ல மாட்டான். என்னங்க இதுக்கு என்ன போலீஸ்கார ஜெக்ஷன் எழுதுவான்னா, இந்து மத கடவுளை இழிவுபடுத்த நான் சொல்லல, உன் சாஸ்திரம் சொல்லி வாத்தியா வாங்கிட்டு அதை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். உங்கள்ட்ட பேசிட்டு போனா எனக்கு என்ன சிம்மாசனம் கிடைக்குவா? சத்தியமா ஜெயிச்சா. ஆனாலும் உனக்கு உண்மையை சொல்லிட்டு போறேன். ஏன்னா இன்னொன்னு ஒரு 10 நாள் போய் மதுரையில தான் வைப்பேன். பசுபதி பாண்டியனோட ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாம். இரு சமூகங்கள் இடையே நல்லிணக்கணங்கிறது வழக்கமா போடுற சைக்கிளோ ஸ்டைல்டு காப்பி. குப்பை செருப்பு சமானம் சட்டம், குப்பை சட்டம், செருப்பு. எனக்கு இந்த சட்டங்கள் செருப்பு. ஆமா, அது கூட புனிதமானது. பாரதத்தையே 14 வருஷம் ஆண்டு. இவன் அதுலயே நீ போட்டு ஜெயிக்க முடியாது. கோர்ட்டு பரட்டிடுங்க ஒரே வருஷம். செருப்புன்னு சொல்ற தப்பா? பாரதத்தையே ஆண்ட 14 வருஷம் ஆண்ட புனிதமானதைத்தானே சொல்லி இருக்கிறேன். 153 1860 வருஷ சட்டம். வெள்ளக்காரனை வெளியேற்றி அந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டான். இதுக்கு பேரு சோதரனா இருக்கிற நம்ப சொல்றான் பாரு. அப்புறம் இந்த தேவேந்திரன் வந்து ஒரு நாள் சந்திரனை கூட்டிக்கிட்டு, டே வாடா நம்ம குரு இல்லாத நேரம் போய் அவர் வீட்டுல அவர் கொண்டாட்டி கெடுத்து போடுவோம்டான்னு 2 பேரும் வந்திருக்கான். வந்தவன் சந்திரன் சொல்லியிருக்கான், நீ பூனை மாதிரி ஆயிக்கோ, நான் கோழி மாதிரி ஆயிக்கிறேன்னு இருக்கான். இவன் கோழி ரூபம் எடுத்து கொக்கரக்கோன்னு கூவிருக்கான். கோழி கொக்கரக்கோன்னு கூவிருக்கு. சரி, சாஸ்திர காலத்து கோழி தேவை கூவும். கோழி கூவுதுங்கிறான், நம்பி தொலைவோம். கோழி கூவுச்சு. உடனே அங்க கௌதம ரிஷி உள்ள படுத்திருந்தவரு விடிஞ்சு போச்சு என்னமோ நினைச்சு ஆத்தங்கரைக்கு குளிக்க போனார். இவன் என்ன பண்ணிட்டான், குரு ரூபத்துல உருவம் எடுத்து இந்திரன் உள்ள போய் அந்த குரு மனைவியோட படுத்து அவ கற்ப கடிச்சு போட்டான். இந்த குரு கௌதம ரிஷி போனவரு ஆத்தங்கரையில் போய் குளிக்க போனவர் ரொம்ப கருக்கலா இருக்கும். என்னடா விடியாம இருக்கேன்னு அப்படி ஞான கண்ணை திறந்து பார்த்தா இவரோட சிக்கை இவர் கொண்டாடி பக்கத்துல கிடக்கான். இவர் ரூபத்துல அடப்பாவின்னு அங்கிருந்து வந்தார். இந்த காவலுக்கு பூனையா சந்திரனை வச்சுட்டு போயிருக்கான். பூனை ரூபத்துல சந்திரன் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், மியாவுன்னு கத்துன்னு. இது இவருக்கு ஞானத்துல தெரிஞ்சிருக்கு. கையில கோதண்டம் வச்சிருக்காரு, கையில தடி. அதுல ஓங்கி ஒண்ணு சந்திரனை போட்டார் வாயை திறக்காதுக்கு முன்னாடி. போட்ட உடனே அதுல கலங்க வந்துட்டான். உள்ள போய் பார்த்தா சிஷ்யன் தன்னோட ரூபத்துல இருந்தவன சபிச்சிடுறாரு. பெண்ணின் மர்ம உறுப்பா உடம்பு பூரா ஆகி அசிங்கமான ஒரு அருவறுப்பான உடலா மாறி தேவேந்திரனுக்கு உடம்பு பூரா கெட்டு போய் வான்லோகத்துக்கு போய் அப்புறம் என்னமோ சிவபெருமான் சாபம் கொடுத்து தன் மனைவியை கூப்பிட்டு, நாமா நீ வந்து ஒரிஜினல் புருஷன் எது போலி புருஷன் எதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. கற்புள்ள கணவனுக்கு மனைவிக்கும் உறவு இருந்தா கழுத்துல வர்ற வாடை ஒரே மாதிரி இருக்காது. இந்த அருவா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ரேக, குரல் அதிர்வுகள், இந்த கழுத்துல வர்ற வாடை நீ அதை கண்டுபிடிச்சிருக்கணும். அதை கண்டுபிடிக்காதனால உனக்கு சாபம் விட்டேன். ராமன் ஒருத்தர் ராமாயண காலத்துல வருவேன், அதை கால்பட்டு நீ கல்லுல இருந்து மாறி உருவமடையின் கதை. எந்த அயோக்கியம் பேரை உனக்கு வைக்கிற, எந்த இந்திரன் பேரை சொல்ற? தேவேந்திரன் யார்? குருத்துரோகி. வாத்தியார் கொண்டாட்டியை போய் கற்பழிச்சவன். அதன் மூலமா உன்னைய பண்றான். நம்மளும் அதை பெருமையா இத்தனை நாள் சுமந்திருக்கோம். இனி இந்த பெயர் உங்களுக்கு தேவையா? அதை விட இந்த நாட்டின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த வெள்ளாளன் வை பெருமையா இல்ல? நம்மளுக்கே இப்படித்தாங்க எங்களையும் பண்ணி வச்சிருந்தா நாங்க விட்டு போட்டு ஓடியார்ல. தேவேந்திர குலம்னு இவன் என்னமோ பெரிய நமக்கும் தேவேந்திரன். எந்த தேவன் உனக்கு தெரியும், எந்த இந்திரன் உனக்கு தெரியும்? நம்மளை இயற்கையவன் கொண்டு வந்த ஒரு சதி. இனிமேலாவது இளைஞர்களே வேறு, இது என்னோட கருத்து. உனக்கு தேவன் இந்திரன் எல்லாம் பிடிக்குதுன்னா மகராசனா போ. என்ன எனக்கு ஊரா முன்னாடி கெடுத்தவன் மாதிரி தான் கண்ணுக்கு போடும். குரு மனைவிய தொட்டவன் தான் இந்திரன். அவன் பேர் நமக்கு எதுக்கு? இந்த இந்திரன் சந்திரன் எல்லாம் வந்து நம்ம சோறா ஓட போறான். வேண்டாம். பசுபதி பாண்டியன் இனம்னு சொல்லு, பாண்டிய இனம்னு சொல்லு, என்ன கட்டபொம்மை இனம்னு சொல்லு, அல்லது இந்த பள்ளம் நல்ல அழகான பேரு பள்ளத்தாக்குகளை உழுத மக்கள். நான் பெருமைப்படுறேன் பள்ளன்னு சொல்றதுல. பறையன் போய் அறிவிப்பு செஞ்சவன், அரசாங்கத்தின் அறிவிப்புகளை சொன்னவன். அதுல என்ன கேவலம் உங்களுக்கு?
தாராளமா சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. நாங்கள் பள்ளர்கள், இந்த பள்ளத்தாக்கான மருத நிலத்தை ஆண்ட மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணை ஆழ பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ பிறந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இனி விழிப்புணர்வு பெற வேண்டியவர்கள். அதை விட்டு போட்டு அவன் கொண்டாட்டியை கெடுத்தவன், இவன் கொண்டாட்டியை கெடுத்தவன் என்னம்னு நம்மள எவனோ திணிச்சு வச்சு போட்டான் அந்த காலத்துல. ஆனா சாஸ்திரம் இதுதான். வேற ஏதாவது இதுக்கு கதை இருக்கானா? உங்க தலைவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு பேசிக்க, வேற கதைகள் கிடையாது. எப்படி நம்ம அந்த பெருமையா அந்த பேரை சுமந்துக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கு யாருக்காவது நான் சொல்றதுல புண்படுத்துங்கிறீங்களா? உண்மை கசப்பானதாக இருந்தாலும் சகோதரர்களே, விழிப்புணர்வு பெறும் பொழுது கசப்பான உண்மைகளை கூட மெண்டுதான் விடுங்குவேன். எங்களை சொல்றாங்க துளுக்கேன் நாங்க துருக்கி தேசம் வந்தவன் நினைச்சான். நாங்க இல்லடாட்டோம். நாங்க எங்களுடைய ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காலத்தில் ஆதி திராவிடர்களாக இருந்த எங்கள் முன்னோர்கள் லிபரேட்டட், உங்கள் இந்த இழிநிலையிலிருந்து, இந்து மத இழிவிலிருந்து விடுபட நாங்கள் ஒரு சமத்துவமான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தான் இறக்குமதி செய்து கொண்டோமே ஒழிய நாங்களே அரேபியர்கள் அல்ல. ஆனால் இந்த வந்தேரிகள், நாடோடிகள் இந்தியாவுக்கே சொந்தமில்லாத இந்து மதத்தை கொண்டு வந்து ஒரு தாய் மக்களாக வாழ்ந்த நம்மை நிறத்தாலும், இனத்தாலும், பிறப்பாலும், உடலாலும், சமூக ரீதியாகவும் நம்மை பிளந்து பாகுபடுத்தி கூறுபடுத்தி இன்று நாம் கூடாமல் இருந்தோம். எத்தனையோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆழ விருச்சகத்தின் பேரிலே வெந்நீரை ஊற்றினார்கள் காக்கிற ரீதியில். இன்று இளங்கவி போன்ற இளைஞர்கள், இதிலிருந்து தெளிவு பெற கனகராஜ் போன்ற இளைஞர்கள் இன்னைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறான். எனக்கு ஒரு தாய் வீட்டுக்கு வந்து போன்ற உணவு, இது உனக்கு சோப்பு வைக்கவோ ஐத்தடிக்கவோ சொல்லல சகோதரர்கள். ஏன்னா ஒரு தாய் வீட்டுக்கு வந்து போன உணர்வு என்றோ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன் நாமெல்லாம் மதத்தால், நிறத்தால், இனத்தால், சிறப்பால் பிளந்த நம்மை உண்மையான எதிரி பார்ப்பன துரோகிகள் என்பதை இனம் கண்டு கொண்டோம். நம்முடைய எதிரியும் அவன். நாம கொண்டு விற்கிற துரோகி நமக்குள்ளே இருப்பான். அவனையும் நாம் நிறம் பிரித்து பார்த்து ஒரு தாயாதி மக்களாக நாம் இணைந்து இந்த மண்ணை நாம் ஆழ்வோம். அதற்கு இன்னும் 50 ஆண்டு கால போராட்டம் என்றால் எங்கள் ஆவிகளையும் அர்ப்பணிக்க நாங்கள் தயார் என்று சத்தியமிட்டு கூறி என் உரைக்கு தலையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.